ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்டு மாடல் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ப்ராபபிலிட்டி தியரோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஃபார் எனி சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் சீக்வன்ஸ் xn அண்டு எனி p greater than 0, Sn is equal to summation over j equal to 1 to n xj into xn tends to 0 almost every year. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது இம்ப்ளைஸ் தட் எனக்கு என்ன ரிசல்ட்? ஸோ இதுவும் டைரக்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா, xn டிவைடட் பை n டென்ஸ் டு 0 ஆல்மோஸ்ட் எவ்ரிவேருங்கிற ரிசல்ட் தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஃபார் எனி சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் சீக்வன்ஸ் xn அண்ட் p கிரேட்டர் தென் 1 xn டென்ஸ் டு 0 இன் L பவர் p அப்படிங்கிறப்ப இதுவும் டைரக்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ விச் இம்ப்ளைஸ் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, xn டிவைடட் பை n டென்ஸ் டு 0 எதுலனா இன் L பவர் p. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், xn. ஸோ எனக்கு கொடுத்துருக்காங்க Sn is equal to summation j equal to 1 to n xn கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் a sequence of independent random variable sequence xn tends to 0 in probability. ஸோ xn tends to 0வாக இருக்கும்போது ப்ராபபிலிட்டியில் xn tends to 0வாக இருக்கும்போது எனக்கு இது இம்ப்ளேஸ் பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இதுவும் டைரக்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ மோஸ்ட்லி டைரக்டாக உள்ள கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ அப்புறமா நிறைய சால்வ் பண்ணி போடுற மாதிரி கொஷின்ஸ் எடுத்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன, ஃபஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, xn டிவைடட் பை n டென்ஸ் டு 0 இன் ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், லெட் சேம் அதே மாதிரி தான் xn இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n xjன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் ஏ சீக்வன்ஸ் xn Sn divided by n tends to 0 ப்ராபபிலிட்டியில் which implies xn divided by nங்கிறது எனக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ xn divided by nங்கிறது டென்ஸ் டு 0 எதில் எனக்கு டென்ஸ் டு 0 அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ எதுலன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ப்ராபபிலிட்டின்னா அப்போ இதுவும் எனக்கு இதில் தான் வரும், ப்ராபபிலிட்டியில் தான் வரும். ஓகேவா? ஸோ இதுவும் ப்ராபபிலிட்டியில் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், லெட் சீக்வன்ஸ் xn n greater than 1 be a sequence of random variables. ஸோ சீக்வன்ஸ் xnங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். fnங்கிறது போரல் ஃபீல்டு ஜென்ரேட்டட். ஸோ fnங்கிறது ஒரு போரல் ஃபீல்டு ஜென்ரேட்டட். எதை பொறுத்து ஜென்ரேட் ஆகிருக்குன்னா சீக்வன்ஸ் xk. இந்த xkங்கிறது கேங்கிறது என்னென்னா 1 less than or equal to n இருக்கும். 1 less than or equal to k less than or equal to n இருக்கும். ஸோ கேங்கிறது ஓப்பன் க்ளோஸ்டு இன்டர்வல் 1 to nக்குள்ளே இருக்கும். ஓகேவா? The sequence is called dash if there exists on integer m such that for every n and j greater than or equal to m plus 1 x n plus j is independent of fn. ஸோ ஒரு சீக்வன்ஸ் xnங்கிறது ரேண்டம் வேரியபிள்னு சொல்லிட்டாங்க. fnங்கிறது ஒரு போரல் ஃபீல்டு. எதோட எஸ்கேங்கிற ஒரு ஜென்ரேட்டரை பொறுத்து ஒரு போரல் ஃபீல்டு. ஒரு சீக்வன்ஸை நான் என்ன டிஃபைன் பண்ணுவேன்? ஸோ கண்டிஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்னென்னா, ஒரு இன்டிஜர் எம்ங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகுது எனக்கு, அதே மாதிரி ஒரு என்னங்கிற ஒரு நார்மல் இன்டிஜர் இருக்குது. ஸோ ஜேங்கிறது எனக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஜே கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என்னங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ என் ப்ளஸ் ஜேங்கிறது எஃப்என்ல இண்டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அந்த சீக்வன்ஸோட பேர் என்ன? ஸோ இது வந்து டைரக்ட் டெஃபினிஷன் தான். ஸோ அந்த டெஃபினிஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எம் டிபெண்டட். ஸோ எக்ஸ்என் ப்ளஸ் ஜேங்கிறது எஃப்எனுக்கு இண்டிபெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த டெஃபினிஷனை நான் என்ன சொல்லுவேன்னா எம் டிபெண்டட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், சப்போஸ் தட் சீக்வன்ஸ் xn is a sequence of m dependent uniformly bounded random variables such that sigma of sn divided by n power 1/3 greater than plus infinity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. then sequence sn minus e of xn divided by sigma of sn சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்?
ஓகேவா? ஸோ இதுவும் வந்து டைரக்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். டைரக்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த சீக்வன்ஸ் செக்ஷனுங்கிறது எனக்கு என்னவா இருக்கும்னா கன்வர்ஜஸாக இருக்கும். எதில் கன்வர்ஜஸாக இருக்கும் அப்படின்னா இன் டிஸ்ட்ரிபியூஷன் பையில். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பையில் எனக்கு இது வந்து கன்வர்ஜஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் இ ஆஃப் இ பவர் தீட்டா எக்ஸ் இ ஆஃப் இ பவர் தீட்டா எக்ஸு இஸ் அ ஃபைனைட். இது வந்து ஒரு ஃபைனைட் ஃபார் சம் தீட்டா கிரேட்டர் தென் 0. தீட்டா கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது எனக்கு அதோட பேர் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ லாப்லாஸ் partial differential equation is a constant multiple of. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் லாப்லாஸ் பிடிஎஃபோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எனக்கு கான்ஸ்டன்ட் எதோட கான்ஸ்டன்ட் மல்டிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ எதோட கான்ஸ்டன்ட் மல்டிபிளாக இருக்கும் அப்படின்னா மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட கான்ஸ்டன்ட் மல்டிபிளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், சாரி, the characteristic function of a Laplace PDF. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் காச்சிஸ் பிடிஎஃப் தான் இருக்கும். காச்சிஸ் பிடிஎஃப் தான் ஆன்சர். ஸோ மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கிடையாது, காச்சிஸ் பிடிஎஃப். காச்சிஸ் பிடிஎஃப் தான் ஆன்சர், மூமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாது, சாரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இஃப் ஏ அண்ட் பி ஆர் any two events in a sequence sample space S and B of A not equal to 0, the conditional probability of B is given A is P of B by A. ஸோ P of B by A ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏயும் பியும் ஈவெண்ட்ஸ், இதில் உள்ள ஈவெண்ட்ஸ் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ஸில் உள்ள ஈவெண்ட்ஸ். எனக்கு P of Aயோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பி கிவன் பை ஏல பி ஆஃப் பி பை ஏயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ எனக்கு என்ன வரும் அப்படின்னா பி ஆஃப் ஏ டிவைடட் பை பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் ஏ பி அண்ட் சி ஆர் எனி 3 ஈவெண்ட்ஸ் இன் ஏ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் சச் தட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நாட் ஈக்குவல் டு 0, தென் P of A intersection B intersection Zங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா P of A into P of B by A into P of C by A intersection Bக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ P intersection B not equal to 0ஆக இருக்கும்போது எனக்கு P of A intersection B intersection Cங்கிறது P of A into P of B by A P of C intersection C divided by A intersection Bக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏக்கு ஏ தான் என்னோட ஆன்சர். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணால் கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க. டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. டைம் சேவ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஸோ டிஎன் டெட்டோட நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா மேபி ஹை ஸ்கோர் எடுத்தாலும் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ போஸ்டிங் கிடைக்கலனாலும் நம்ம டெட்டு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் அதையும் எல்லாம் ஒரே டைமில் எல்லாம் ஒன்றா உட்காந்து படிக்க முடியாதுல்ல. ஸோ அப்ளை பண்ணி வைங்க. படிக்கிறப்ப டைம் கிடைக்கிறப்ப அதையும் படித்து எழுதலாம். ஸோ டிஎன் டெட்டுக்கும் நான் கொஷின்ஸ் போடுறேன். சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.